கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய கேலோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி தமிழ்நாட்டில நடக்குது. தமிழ்நாட்டுல நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் சாதிக்கிறதா எப்படி? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஊர்ல நடந்தா நாங்க கெத்து காட்டுவோம், இதுல காட்ட மாட்டோமா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீரர்களும், வீராங்கனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா ஸ்டேட்டும் மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், கேரளா, தெலுங்கானான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்போதைக்கு ஏன்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணும். எந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கு. எதுல மெடல் டேலியில அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். ஸோ அதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைய நிலவரப்படி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் டாப்ல இருக்கு. ஸோ வந்து 53 கோல்டு, 46 சில்வரு, 51 பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு 180 மெடல் வாங்கியிருக்காங்க மகாராஷ்டிரா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சகோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதைத் தொடர்ந்து அவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா ஹரியானா. 35 கோல்டு, 22 சில்வரு, 46 பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு 103 மெடலோட 2வது இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு பாய்ஸ் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 35 கோல்டு, 20 சில்வரு, 36 பிரான்ஸ்ன்னு 91 பதக்கங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 3வது இடம். ஃபாலோ பை வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், கேரளா அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ சவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் இருக்கோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிக்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்தியா ஒரே இந்தியா அல்லவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க தமிழ்நாடு நடக்குது, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35 கோல்டு நம்ம தமிழ்நாடு வாங்கியிருக்கல, அதுலேருந்து ஏகப்பட்ட பேர் கண்டிப்பாக ஒலிம்பிக்லையும் சாதிப்பாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின பயோபிக்கும் வருன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியை பற்றி அவங்க ஜெயிச்சவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் தாங்க முதல் தலைமுறை இந்த மாதிரி வந்து வரது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பயோபிக்குகள் வர வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள் சகோதரிகளே, சகோதரர்களே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீரமங்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டமே இதுக்கு கிரியேட் பண்ணாங்க கேலோ இந்தியாவுக்கு. ஏன் முதல்வர் கூட பிரதமருக்கு அதை தான் கொடுத்தாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீராங்கனைகளை சாதிச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.